ஸோ நெப்போலியன் அங்கிள் வந்து ரொம்பவே வந்துட்டு பார்க்கறதுக்கு வந்து பயமா இருக்கும். அவ்வளோ பெரிய மனுஷன் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து லஞ்ச் சாப்பிட்டு உங்களுக்கு உங்களோட ஒரு ஆமா. ஃபேமிலியா மாறிட்டாங்க அவங்க. ஆக்சுவலாக நானும் அம்மாவும் ஜப்பான் போக வேண்டியது தான் அண்ணனோட. அப்புறமா அண்ணனுக்கு வந்து என்னன்னா உங்களோட இதை வந்துட்டு ட்ரிப் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் இது வந்து சொல்லலாம் ரியல் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ணன் வந்து இன்டர்வியூ கொடுத்தோன்னா அவங்க டக்குன்னு வந்து ஹக் பண்ணி இது பண்ணி பேசினோன்னே எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஜாலியாக இருக்கும். நான் கூட்டுலாம் போகிறேன், உனக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்குறேன், உனக்கு வரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. சாப்பாடு தானே போகல இப்படிதான் நிஜமாலே இப்படியே எடுத்துக்கிட்டே வரேன். யாராவது ரொம்ப பார்த்தாங்கன்னா டக்குன்னு இப்படி வச்சிருவேன். முன்னாடி அந்த ஒரு ஃபர்ஸ்ட் கேமரா வுமனா ஈவன் அம்மாக்கு கூட வந்துட்டு சொல்றதுக்கு பயந்துட்டு இருந்தாங்க அண்ணன். அப்ப ஃபர்ஸ்ட்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பாடி ஷேவிங் பண்றது, அண்ணனோட ஷேடோலயே இருக்கிறேன்னு சொல்றது. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்குமே எதுவுமே பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்குலாம் என்ன செய்யுது போங்கடா நீங்களாம் அவ்வளோதான் முடியல. என்னால் ஒரு விஷயம் நம்ம கிட்டக்க இல்லாதப்பதான் அதை பற்றி வந்து நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். என்ன இது அப்படின்ற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். அப்படி நினச்சிட்டு இப்போ மூவ் ஆன் ஆயிடுறது. இப்போ ஆக்சுவலி உங்களுக்கே ஒரு தனி ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலினா நெப்போலியன் அவர்களோட ஃபேமிலியுமே ஆக்சுவலி ஒரு மாதிரி உங்களுக்கு உங்களோட ஒரு ஃபேமிலியா மாறிட்டாங்க அவங்க. ஸோ கண்டிப்பா அவங்கள பத்தியும் நம்ம பேசியே ஆகணும். ஸோ ஆக்சுவலாக நானும் அம்மாவும் ஜப்பான் போக வேண்டியது தான் அண்ணனோட. அப்புறமா அண்ணனுக்கு வந்து என்னன்னா வந்து 20 அவங்களோட இதை வந்துட்டு ட்ரிப் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் நாங்கள் கண்டென்ட் ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ அத்தனை நாள் போய் நாங்கள் இருக்கிறது பாசிபிலிட்டிஸ் இல்லை. பிகாஸ் பசங்களெல்லாம் விட்டுட்டு போகணும், பாசிபிலிட்டிஸ் இல்லை. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அத்தனை நாள் இருந்தாலுமே அண்ணனாலே எங்களை பார்த்துக்க முடியாது. பிகாஸ் அவங்க ஒர்க்னால அவங்க போயிட்டு இருப்பாங்க, ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலி ட்ரிப் வேணால் போகலாம் அப்படின்ற மாதிரி அது வந்து தள்ளி போட்டாச்சு. ஸோ நெப்போலியன் அங்கிள் வந்து ரொம்பவே வந்துட்டு எப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து பயமா இருக்கும். பட் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டான இது ஆள் மாதிரி தெரியும். பட் வந்து ரொம்பவே நல்லா பேசினாங்க. எங்ககிட்டலாம் உட்காந்து சாதாரணமாக பேசிட்டு இது பண்ணிட்டு அவ்வளோ பெரிய மனுஷன் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து லஞ்ச் சாப்பிட்டு நாங்கள் வந்து அவங்கள கவனிச்சது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதுன்னு சொல்லுவேன், ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவேன். பிகாஸ் லைக் நாட் எவ்ரிபடி இஸ் காட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமா ஆமா ஆமா. ஒரு மெமரி டவுன் த லேன் வந்து ஒரு ஃபோட்டோ செக்மெண்ட் ஒன்று வச்சிருக்கேன். இந்த மொமெண்ட் இது வந்து பியூட்டிஃபுல்லான மொமெண்ட். ஏன்னா அப்பதான் வந்து அஃப்கோர்ஸ் உங்களை எல்லாருமே வந்து வீடியோவில் பார்த்துருப்பாங்க. அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெலிவிஷனில் பார்க்குறாங்க இர்ஃபானோட சிஸ்டர் அப்படின்ட்டு இன்னும் பல கோடி மக்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சது. இது வந்து என்னன்னு சொல்லலாம் ரியல் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த மொமெண்ட் குக் வித் கோமாளிக்கு போனது வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல விஷயன்றது மாதிரி சொல்லலாம். பிகாஸ் வந்துட்டு அதுக்கு இருக்க ரீச்சே வேறு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு என்னை வந்துட்டு வெளியிலலாம் பார்த்தா வந்துட்டு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் இப்போ நான் எதுக்காக நான் போனதுன்னா மெயின் திங் வந்து அண்ணனுக்காக ஃபேமிலியாக போய் நிற்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு போனது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு பிரியங்காக்காவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் பிரியங்காக்கா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்துட்டு எப்படின்னா அவங்க வந்ததுலேருந்தே நான் ரொம்ப அவங்கள பார்த்து அட்மையர் பண்ணது. நிறைய விஷயங்கள் எனக்கு என்னன்னா நல்லா பேசுகிறவங்கள பார்த்தா பிடிக்கும். நல்லா இதுவாக பேசுகிறாங்கல்ல அவங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அப்படியே பார்த்துட்டே இருப்பேன், அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அந்த ஒரு இது இல்லாமல் கரெக்டாக அந்த ஒரு இதுவாக கொண்டு போகிறது ஷோவை எல்லாமே ரொம்ப வந்துட்டு இதுவாக இருப்பாங்க. அண்ட் பிக் பாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப பெரிய ஃபேன் ஆகிட்டேன் அவங்களுக்கு. ஸோ அவங்களோட ரியல் செல்ஃப் அப்போ அதில் தெரிஞ்சிடும்ல. ஸோ ரொம்பவே இதுவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு குக் வித் கோமாளி உள்ள அந்த இதுக்குள்ளே போயிட்டு அண்ணன் வந்து இன்டர்வியூ கொடுத்தோன்னா அவங்க டக்குன்னு வந்து ஹக் பண்ணி இது பண்ணி பேசினோன்னே எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆல்ரெடி நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் அவங்களுக்கு. நம்மளை வந்து ஒருத்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது டக்குன்னு அவங்களே வந்து நம்மளை வந்துட்டு ஹக் பண்ணி பேசும்போது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும்ல. ரொம்ப நல்ல ஒரு அவங்க. ஆமாம். ஆக்சுவலி இது உங்ககிட்ட கேட்கணும். இவங்க ஒரு இது சொன்னாங்க. இப்போ வந்து சிடபிள்யூசிக்கு அப்புறமா அந்த ரீச் வந்து வெளியில் அதிகமாகிடுச்சு. அண்ட் நிறைய பேர் பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்கன்ட்டு. நாட் ஜஸ்ட் திஸ், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர வந்து இவங்களை வந்து நிறைய பேர் உங்களையும் தான் சேர்ந்து ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கல்ல. பர்சனலாக இவங்களை வெளியில் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு ஹவு ஹாப்பி யூ ஆர்? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து இப்போது வெளியில் பார்த்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இர்ஃபான் இவ்வளோ வராங்க, இர்ஃபான் சிஸ்டர் தானே அப்படி சும்மா கேட்டுட்டு அப்படி போயிடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்தா வந்து உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு செல்ஃபி எடுப்பாங்க. ஹாப்பியாக இருக்கும். நான் ஈச் டைம் அவங்களோட செல்ஃபி எடுக்கும்போது அவங்க வீடியோ எடுப்பாங்க என்ன.
அது ஏன்னா அது ஒரு cherishable moments ஆமா தானே. ஒரு ஒரு எப்படின்னா ஒரு கிட்ட வந்து அவங்க அப்பா வந்துட்டு ரசிப்பாங்கல்ல அவ பண்றது ஏதாவது ஒரு அந்த மாதிரி வந்துட்டு இவங்க வந்து நின்றுட்டு அப்படியே சுத்தி சுத்தி எடுத்துட்டே இருப்பாங்க. ஏங்க இது பண்றீங்க பண்ணாதீங்க உங்களை வளர்த்து விடுறது ஒரு அப்படின்னு சொல்லி. மேஜர் கோல்ஸ் வந்து அவர் வச்சிட்டு இருக்காரு. ஆமா. அதனால வந்துட்டு அது ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. பட் இது எல்லாமே வந்துட்டு அண்ணனால தான் வந்து இது எல்லாமே பாசிபிள். ஸோ இர்ஃபான் ப்ரோ வந்துட்டு இந்த இதை சூஸ் பண்ணலன்னா இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து இது இருந்திருக்காது. ஸோ இது எல்லாத்துக்குமே மூல காரணம் ரூட் காஸ் எல்லாமே வந்து என் அண்ணன் தான். கண்டிப்பா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்க சொன்னீங்க லைக் ஹி ஒன்லி ஸ்டார்டட் ஆஃப் எவ்ரிதிங்ன்ட்டு. இது வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பி நோட்ல ரொம்ப கியூட்டான ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தீங்க. திட் இஸ் வெரி லாங் பேக். இப்போ வந்து மில்லியன்ஸ் கணக்குல வந்து இப்போ அவர் ரீச் ஆயிட்டாரு. ஸோ இது வந்து ஒரு ஸ்வீட்டஸ்ட் நோட். ஸோ கண்டிப்பா நீங்க ஒரு ப்ராப்பர் சப்போர்ட்டா இருந்திருப்பீங்களா? ஸோ அவரோட அந்த தொடக்கம் இருக்கும்போது அண்ட் எப்படி போய்கிட்டு இருந்தது அது? எங்களோட கல்யாணத்துக்கு முன்னாடியே ஹி ஸ்டார்டட். ஓ, ஓகே. அண்ணன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு அதை பற்றி பெருசாக நாலேஜ்லாம் எதுவுமே இல்லை. யூடியூப் வந்துட்டு ஏதோ வீடியோ எடுத்து போடுறாங்க. இதுக்கு ஏதோ வந்துட்டு இது மாதிரி பண்ணணும்னு ஆசை போல் அப்படின்ற மாதிரி தான். இதில் வந்து ஏர்ன் பண்ணலாம், இதில் வந்துட்டு இவ்வளோ இது இருக்குது, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஏன்னா வந்துட்டு அண்ணன் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட் மட்டும் எனக்கு எப்போவுமே. ஸோ இது இவங்க பண்ணுறாங்க, அப்போ வந்து இதில் வந்து ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இது. பட் வந்து இதில் இவ்வளோ வரும் அவ்வளோ வரும் இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு எந்த ஒரு நாலேஜுமே இல்லை. ஸோ வந்துட்டு ஐ திங்க் எனக்கு அண்ணனோட யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்னு கூட சொல்லலாம் நான். பிகாஸ் கண்டிப்பா ஏன்னா அண்ணன் ஒரு அந்த விஷயத்த முடிவு பண்ணி சொன்ன ஃபஸ்ட் ஆள் நான் தான். என்கிட்ட தான் ஃபஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணுறாங்க. அப்படியா இது எதுக்கு அப்படி சொல்லிட்டு நான் அந்த மாதிரி தான் கேட்டு இது பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஜாலியாக இருக்கும், நான் கூட்டெலாம் போகிறேன், உனக்கு சாப்பாடெலாம் வாங்கி கொடுக்குறேன், உனக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சாப்பாடு தானே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் நிஜமாலே நான் எக்ஸாஜரேட்டே பண்ணல. இதுதான் நடந்துச்சு ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு என்னென்னா வந்துட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சாப்பாடுக்கு போல் இந்த பிஸ்கெட்ஸ்லாம் வச்சு இது பண்ணியிருப்பாங்க. டிஃப்ரென்சியேஷன் இதில் இத்தனை இவ்வளோ காஸ்ட்டுக்கு இவ்வளோ கிடைக்கிது அப்படின்ற மாதிரி ரூம்குள்ளேயே வச்சு பேசி இருந்திருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் அப்புறம். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி பண்ணும்போது அந்த இதை வந்துட்டு பிஸ்கெட்லாம் போய் வாங்கினது வந்து நானும் அண்ணனும் தான் போய் வாங்கினோம். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு எனக்கு ஜாலி. எனக்கு என்ன பிஸ்கெட் நான் ரொம்ப பிடிக்கும், ஸ்நாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பரவாயில்ல இவ்வளோ ஸ்நாக்ஸ் இன்னைக்கு வாவ் அப்படின்ற மாதிரி வீடியோ பண்ண. ஸோ இது நல்லா இருக்கும் நான் பிக் பண்ணி கொடுக்குறேன். போயிட்டு என்னன்னா அண்ணன் வந்துட்டு என்னை அலோவ் பண்ண மாட்டாங்க, யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அது அவங்களே வந்துட்டு லாக் பண்ணிட்டு, ஏன்னா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை அவங்களுக்கு. ஸோ பண்ணிட்டு திருப்பி வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் நம்ம வெளியில் போய் சாப்பிட்டு வீடியோ எடுக்கலாமா அப்படி சொல்லிட்டு கேட்டாங்க அண்ணன். இது நல்லா இருக்கே போகலாம், ஏன்னா போகக்கூடாது போகலாம் அப்படி சொல்லிட்டு. அண்ணனுக்கு வந்து சாட்டர்டே சண்டே தான் ஆஃப். அவங்க வந்து இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு வீக் ஆஃபில் வந்துட்டு என்னென்னா நானும் அண்ணனும் வந்துட்டு சாட்டர்டே போகிறோம் கிளம்பி. அப்போ வந்து ஃபேஸர் பைக் வச்சுருந்தாங்க. ஸோ அதை ஏறி உட்காந்துட்டு நானும் அண்ணனும் நிறைய இடம் சுற்றிருக்கோம். நிறைய இடம் சுற்றிருக்கோம். செம்ம ஸ்பீடாலாம் போயிருக்கோம். ரொம்ப அதிகமாக டியூட்டிலாம் அடிச்சிருக்கோம். ஸோ எப்படின்னா உட்காந்துட்டோன்னே பின்னாடி திரும்பி இந்த ஃபோனை பிடி அப்படி சொல்லிட்டு, ஃபோன் எதுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டே வா, சும்மா ஃபோனை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரோட வீடியோக்கு போடுறது வீடியோ எடுக்கணுமா அப்படின்னு. என்னன்னா அப்போலாம் கொஞ்சம் எப்படின்னா ஒரு 7-8 இயர்ஸ் பேக்லாம் வந்துட்டு சும்மா வீடியோ எடுத்துகிட்டு போகிறவங்களாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க எல்லாரும். அது வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகும். இப்போ நான் வரல அப்படி சொல்லிட்டு, நீ சாப்பிட போகிறோன்னு சொன்னேன்ல அப்படி சொல்லி எனக்கு அதுவும் ஓடுது இதுவும் ஓடுது, சரி கொடு அப்படி சொல்லிட்டு ட்ரைபாட் சின்ன இது வச்சுருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு இப்படியே எடுத்துக்கிட்டே வரேன். யாராவது ரொம்ப பார்த்தாங்கன்னா இப்படி டக்குன்னு இப்படி வச்சுருவேன். முன்னாடி எடுடி அப்படின்னு சொல்லி கத்தும். அப்புறமா எடுத்துட்டு அந்த சென்ட்ரல்லாம் எடுத்திருப்போம். அந்த ஃபர்ஸ்ட் vlogல தான் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் vlogலாம் பார்த்தா தெரியும். ஸோ எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் கேமரா உமனா. எஸ், ஆமா, நான் ஃபர்ஸ்ட் கேமரா உமன், ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர், ஃபர்ஸ்ட் லைக் போட்டவன் நான் தான், ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுவேன் நான் தான். ஸோ எங்க 2 பேருக்கு மட்டும்தான் இப்போ தெரியும். ஈவன் அம்மாவுக்கு கூட வந்துட்டு சொல்றதுக்கு பயந்துட்டு இருந்தாங்க அண்ணன். என்னன்னு தெரியல, அது ஒரு இது இருந்துச்சு, ஹெசிடேஷன் இருந்துச்சு. ஆமா, ஏன்னா இப்போ வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது இதுலலாம் எதுக்கு உனக்கு கான்சென்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ அப்படியே போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு அண்ணன் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நான் தான் பிடிச்சிட்டு இது பண்ணிட்டே இருப்பேன், எப்படா சாப்பாடு தருவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்பவே இதுவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மாட்டுக்கு சொன்னோன்னா, அம்மா உனக்கு என்ன சரின்னு படுதோ பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி. அம்மா வந்துட்டு ரொம்பவே எங்களை வந்துட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இது பண்ண மாட்டாங்க. ஸோ அது பண்ணதுனால இந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு
ஸோ ஒரு பெரிய ஜேர்னி அவர் ஒரு பக்கம் ஆரம்பிக்க நீங்களும் ஒரு சப் ஜேர்னி வந்து போயிட்டு இருக்கு. எஸ் 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 ஸோ அது தனி பாராட்டுகள். நெக்ஸ்ட் வந்து இது எனக்கு எனக்கு என்னமோ இந்த செல்ஃபி வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்தது. ஏன்னு தெரியல. ஒரு மாதிரி க்ளோஸ்ட் நம்ம உலகம். ஒரு பெரிய உலகத்துக்குள்ள நம்ம உலகம் அப்படின்ட்டு அது ஒரு அழகான ஒரு கனெக்ஷன் தெரிஞ்சது. ஸோ இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது எப்படி என்ன ஃபர்ஸ்ட் தாட்ஸ் அப்படின்னு இருக்கும்ல? நாங்க ரொம்ப செல்ஃபீஸ்லாம் ஃபர்ஸ்ட்லாம் அந்த டைம்லலாம் செல்ஃபீஸ் நெறைய பேர் எடுத்துட்டு இருந்தாங்க. பட் இவங்களுக்கு வந்து இந்த செல்ஃபி எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் கடுப்பாவாங்க. ஏன் ப்ரோ? அது என்னன்னு தெரியல. அவங்களுக்கு வந்து அது பிடிக்காது. சும்மா வந்துட்டு என்ன செல்ஃபி, ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி. ஆனா அதெல்லாம் வந்து மெமரிஸ். ஆமா. அப்படிதான் சொல்லுவேன். என்ன மெமரீஸ் எப்பப்ப அப்படி இப்படி இது பண்ணிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க. சில நேரத்துல அந்த மாதிரி இருக்குமா. ஸோ வந்துட்டு நான் ரொம்ப இது பண்ணி எடுங்க 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 எடுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுவேன். பண்ணும்போது அந்த அந்த ஃபோட்டோ அப்படி தான் கிடச்சிச்சு எனக்கு. அது ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஸோ அதான் ஏதோ தேங்க்ஃபுல்லி நான் அந்த செல்ஃபி எடுத்ததுனால தான் இப்ப தெரியுது. ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரி தானே அது. ஆமா, கண்டிப்பா. ஆமா. இப்ப வந்து என்னை விட இவங்க தான் அதிகமா வீடியோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது. ஏன்னா அது வந்து உங்களை ரசிக்கிறாங்க. Yes, ஏன்னா அவங்களோட ஆமா. growth அ வந்து ரசிக்கிறாங்க. ஆமா. ஸோ கண்டிப்பா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது ரொம்ப ஃபேவரட் ஃபோட்டோ. இது வந்து ஒரு ரீல்ல இருந்து நான் சுட்டேன். எனக்குமே இது ரொம்ப ரொம்ப அழகா ஃபேவரட்டான இருக்கு ஒரு ஃபோட்டோ. பார்க்கவே. ஆமா. அஃப்கோர்ஸ் ஏன்னா நம்ம பழைய ஃபோட்டோஸ்லாம் இப்போ முன்னெல்லாம் இப்போ எல்லாமே அதான் சொன்னேன். பொட்டிக்குள்ள அடங்கி இருக்கு. இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஆல்பம்ல தான் இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோ பத்தி நீங்க சொல்லுங்க. இத பார்த்த உடனே இவங்களோட அந்த பாண்ட் பத்தி கண்டிப்பா. நான் தான் இத பார்த்தோனே ஃபர்ஸ்ட்டு இவகிட்ட கேட்டது என்னன்னா, "நீ எங்க இருக்க இதுல?" அப்படின்னு தான் கேட்டேன். தீபிகா ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க இருக்கீங்கன்ற அளவுக்கு ஆக்சுவலி ஆமா. ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த போட்டோ எடுக்கும்போதே ஓகே நான் இவங்க 2 பேரை தான் எடுக்கிறேனா அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. பட் ஆனா ஆஃப் கோர்ஸ் அந்த ரீல்ல வந்து அவங்க அண்ணாக்காக தான் போட்டிருந்தாங்க. மை ஃபேவரட் ஃபோட்டோ அது. அது 2 ஃபோட்டோவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. இவங்க என்ன இந்த கிளிப்பு போட்டிருக்கிறாங்க. அது என்ன பர்த்டே அன்னைக்கு எடுத்ததா இல்ல என்ன இதுவா? occasion? அந்த போட்டோ. இது எங்கேயோ ஃபங்க்ஷன் கிளம்பும்போது எங்க அப்பா கிட்டக்க வந்து கேமரா இருந்துச்சு அப்ப. ஸோ கேமரா இருந்ததுனால ஏதாவது நாங்க நல்ல ட்ரெஸ் போட்டோம்னா எடுத்து வச்சுப்பாங்க. Okay. ஆல்பமா பண்ணி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு, அவங்களுக்கு ஹேபிட் இருந்துச்சு. ஸோ அதில் மாட்டினது தான் இது. இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா இருக்குது. அண்ணனோட ஆல்பமே தனியாக இருந்துச்சு. அது வந்துட்டு ஹாஸ்டலில் படிக்கிறப்ப தொலைச்சிட்டு வந்துட்டாங்க அண்ணன். அம்மாட்டுக்கு செம்மையாக திட்டு வாங்குறாங்க. ஏன்னா நான் இவ்வளோ நாள் பொத்தி வச்சுருந்தேன், இப்படி போய் தொலைச்சிட்டு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அண்ணன் வந்துட்டு அந்த வயசுல இருந்தே அம்மா சொல்லுவாங்க, உன்னை அவ்வளோ நல்லா பார்த்துப்பான், உங்ககிட்ட அந்த அளவுக்கு. ஆனால் சண்டைகள்லாம் வரதான் செய்யும். நாங்கள் வந்துட்டு சண்டைன்னா அப்படி ஒரு சண்டை வரும், இது பண்ணுவோம், பயங்கரமாக இது பண்ணுவோம். பட் வந்துட்டு என்னென்னா அந்த பாசம்ன்றது ஒன்று இருக்குதுல்ல, அது வந்து சேர்ந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க கூட ஒரு இடத்துல போட்டிருந்தீங்க, he is my father அப்படின்னு. ஆமா 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 கண்டிப்பா. அது வந்துட்டு யார் சொன்னாலும் சொல்லனாலும் he is like my father, அவ்வளவுதான். லைக் மீ இல்லை, என்னோட ஃபாதர், அதான் ஃபாதரோட இதுல வந்துட்டு அவங்க தான் இப்போ இருக்காங்கன்ற மாதிரி. ஸோ என்னன்னா எனக்கு வந்துட்டு எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கிறது இல்லை, அது வந்து இல்லவே இல்லை. அது நானும் எக்ஸ்பெக்ட் பண்றது இல்லை. என்னன்னா இதெல்லாம் தாண்டி ஒன்று இருக்குது. எப்படின்னா ஒரு சப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்குதுல்ல. இப்போ எனக்கு ஒன்றுனா எனக்கு வந்து நிற்பான் அவன் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இது இருக்குதுல்ல. என் பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நாங்கள் 2 பேர் பேரண்ட்ஸ், நாங்கள் 2 பேரும் நின்று தான் ஆகணும். எங்களை தவிர ஒருத்தர் வந்து நிற்கிறான்னா எங்கள் அண்ணன் கண்டிப்பாக நிற்பாங்க, எப்போவுமே நிற்பாங்க. அது எனக்கு எப்போவுமே அந்த ட்ரஸ்ட் இருக்குது, அந்த இது எப்போவுமே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து எங்கள் பாண்ட் இருக்குது. நான் எதுவும் எங்கள் அண்ணனுக்கு கொடுக்கல, அவங்க எதுவும் எனக்கு கொடுக்கல. பட் இது வந்து எதுவுமே கொடுக்காம அது இதுலயே வர்றது அது. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இது சில பேருக்கு தான் புரியும்னு நினைக்கிறேன், தெரியல. இல்ல எனக்கு புரியுது, கிளியரா புரியுது. பிகாஸ் அஃப்கோர்ஸ் ஒரு அண்ணா இருந்தாதான் இன்னும் புரியும் அப்படின்ற அளவுக்கு கூட இருக்கலாம். பட் அந்த பாண்டே வந்து ஒரு மாதிரி என்னன்னு சொல்றது, சே நம்மளுக்கு அப்படி இல்லையே அப்படின்ற ஒரு ஆசை தான். நிறைய பியூட்டிஃபுல்லான விஷயங்கள்லாம் பேசுனீங்க. நான் அஃப்கோர்ஸ் நான் இதுக்கு முன்னாடியே நான் கேட்டிருந்தேன், ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் when you reach to a wider audience வந்து இன்னுமே வந்து உங்களை வந்து பார்க்குற விதம், உங்க மேல ஒரு ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். நீங்க பர்சனலாக வந்து கோ த்ரூ பண்ண ரோலர் கோஸ்டர் ரைடுன்னு ஒன்று இருக்குல்ல, இனிஷியலாக வந்து கஷ்டமாக இருந்திருக்கு, அதுக்கப்புறம் போக போக அப்படின்ட்டு போயிருக்கோம்ல. ஸோ அந்த இதை பற்றி பேசியே ஆகணும். நான் இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம்னா வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் தான், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு போய் நான் வந்து ரெஸ்பான்ஸ் இது பண்ணுறதுனாலே, ரிப்ளை பண்ணுறதுனாலே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு வந்துட்டு பாசிட்டிவ் கமெண்ட் வரும்போது லைக் பண்ணுறல, அப்போ இதையும் நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி அவங்களே சொல்கிறாங்க என்கிட்டக்க. என்ன தெரியுமா நான் நினைக்கிறேன், எனக்கு கிடைச்சது அவங்களுக்கு கிடைக்கல போல அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறது. ஸோ ஒரு விஷயம் நம்ம கிட்டக்க இல்லாதப்போ தான் அதை பற்றி வந்து நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். என்னென்னா வந்துட்டு என்ன இது அப்படின்ற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். அப்படி நினச்சிட்டு இப்போ மூவ் ஆன் ஆயிடுறது. அப்போ ஃபஸ்ட்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பாடி ஷேவிங் பண்ணுறது, அந்த மாதிரி வந்துட்டு அண்ணனோட ஷேடோலேயே இருக்கிறேன்னு சொல்கிறது,
அண்ணனோட ஷேடோவில் இருந்தால் என்ன தப்பு? நான் என்ன கேட்குறேன்னா, நான் வந்து இல்லை இப்போ அண்ணனோட ஷேடோவில் இல்லை. என்னோட இது நான் ஏர்ன் பண்ணி நாங்கள் எங்கள் ஃபேமிலி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னே இருக்கட்டுமே. அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தான் நான் கேட்குறேன். அண்ணனோட ஷேடோவில் இருந்தாலுமே வந்து நான் என் அண்ணன் ஷேடோவில் இருக்கேன். உங்களுக்கு என்ன செய்யுது? எனக்கும் என் ஹஸ்பண்டுக்குமே எதுவுமே பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்குலாம் என்ன செய்யுது? அப்படி தான் நான் வந்துட்டு போங்கடா நீங்களாம் அவ்வளோதான் முடிக்கிறேன். என்னால் முடிஞ்சா சில நேரத்தில் டெலீட் பண்ணி விடுவேன். சில நேரத்தில் அது அப்படியே விட்டுருவேன். கீழே வந்து சில பேர் நமக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அது பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். அதுக்கு வந்து சில பேர் வந்து சொம்பு தூக்குறியான்னு கேட்பாங்க. ஓகே தூக்கிட்டு போட்டோம், சொம்போ தூக்கோ தூக்கிட்டு போட்டோம். அது அவங்களோட விருப்பங்க, விட்டுருங்கங்க அப்படின்ற மாதிரி.